கன்சர்வேட்டிவ் அரசியல் ஆர்வலரும் டேர்னிங் பாயிண்ட் USA நிறுவனருமான சார்லி கர்க் ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது மேடையிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த திடீர் மரணம் அமெரிக்க கிறிஸ்துவ சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சார்லி கர்க்கின் மரணம் அமெரிக்காவுக்கு ஒரு மகா மோசமான தருணம் என்று கூறியிருக்கிறார். யார் இந்த சார்லி கர்க்? கிறிஸ்துவ நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு பேசியவர். குறிப்பாக கருக்கலைப்பு, ஒரே பாலின திருமணம் போன்றவைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இவர் கிறிஸ்தவ கண்ணோட்டத்தோடும் பைபிள் வசனம் மேற்கோள் காட்டியும் பேசுபவர். சில கிறிஸ்துவ அமைப்புகள் இவரை பைபிள் மதிப்புகளை அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் என்று பாராட்டினர். அதனால் பல சபைகளிலும் கிறிஸ்துவ இளைஞர்களிடமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். இவர் தன்னுடைய நிகழ்ச்சியில் பேசிய ஒரு அறிக்கையை பார்ப்போம். You a Christian? Very much so. Like, why is that exactly? Oh, Jesus saved my life. I'm a sinner, gave my life to Christ, most important decision I ever made. So you believe the Bible is real? Yes, I believe the Bible is true and real. இவரது மரணத்திற்கு பலர் தங்கள் ஆழ்ந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்கின்றனர். And he's a true believer, a Christian man. ஆனால் மறுபுறம் லிபரல் கட்சியை சேர்ந்த சிலர் கர்க்கின் மரணத்தை கொண்டாடுகின்றனர். கர்க் கிறிஸ்துவ கொள்கைகளை அடிப்படையாய் கொண்டு பேசியதை காரணமாக கூறி இந்த முடிவுக்கு இவர் தகுதியானவர் என்று வாதாடுகின்றனர். இதன் மூலம் அமெரிக்கா கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் பல இளைஞர்கள் எப்படி கிறிஸ்துவத்திற்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் காரியங்களுக்கும் எதிராக அதிக ஈடுபாடுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் அடிப்படை மனிதநேயம் இல்லாது இருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகிறது. வேதத்தில் மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்ற வசனம் சொல்லப்பட்டுள்ளது போல, இந்த சம்பவம் கிறிஸ்துவை அறிவிப்பவர்களுக்கும் தவறான வழிகளில் செல்பவர்களை வேதத்தின் அடிப்படையில் எச்சரிப்பவர்களுக்கும் உபத்திரவத்திற்கு உள்ளாவார்கள் என்று உறுதிப்படுத்துகிறது. ஆனால் யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசுவின் வார்த்தை மேலும் தவறுகளை சுட்டி காட்டுவதில் தவறில்லை. காரணம், என்றும் தேவன் நம் பட்சமாய் இருக்கிறார் என்ற உறுதியும் சார்லி கர்க் போன்றவர்களுக்கு இன்னும் கிறிஸ்துவுக்கு மாறான தவறுகளை சுட்டிக்காட்ட ஊக்கமூட்டும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. மேலும் இதுபோல கிறிஸ்துவ செய்திகளுக்கு தி ஆர் கனெக்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.